உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். நீட் தேர்வு முறைகேடு, தமிழ்நாடு மீனவர்கள் கைது குறித்து நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் விவாதிக்க வேண்டும் என்று அனைத்துக் கட்சி கூட்டத்தில் விசிக வலியுறுத்தியுள்ளது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்க உள்ள நிலையில் டெல்லியில் இன்று நாடாளுமன்ற அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பங்கேற்று பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன், நீட் தேர்வு விவகாரத்தில் அதிக மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றவர்களில் ஒரு சில குறிப்பிட்ட தேர்வு மையங்களில் இருந்து தேர்வாகி இருப்பது பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும், எனவே நாடாளுமன்றத்தில் இதுகுறித்தான விரிவான விவாதம் நடத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் தமிழ்நாடு மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதாகவும், தற்போது தமிழகத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இலங்கை சிறையில் வாடுகின்றனர் என்றும், அவர்களை ஒன்றிய அரசு இந்திய மீனவர்களாக அங்கீகரிக்காதது வருத்தம் அளிக்கிறது என்றும், இதுகுறித்து சிறப்பு விவாதம் நடத்த வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தினார். மேலும் நாடு சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் ஆன பிறகும் SC/ST சமூகத்திற்கு எதிரான வன்முறைகளை தடுக்க ஆட்சியில் இருந்த அரசுகள் தவறிவிட்டதாகவும், நாட்டில் சமத்துவமின்மையை குறைப்பதில் ஒன்றிய மாநில அரசுகளின் மோசமான தோல்வியை குறிக்கிறது என்றும், எனவே இந்த முக்கியமான பிரச்சினை குறித்து நாடாளுமன்ற அவையில் விவாதிக்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். திருச்சி ராம்ஜி நகர் பகுதியில் செயல்பட்டு வந்த ஸ்ரீ உமா மகேஸ்வரி பஞ்சாலை கடந்த 16 ஆண்டுகளுக்கு முன்பாக மூடப்பட்டது. இதில் பணிபுரிந்த ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் பணி இழந்தனர். தொடர்ந்து அவர்களுக்கான பணப்பலன்களை வழங்காமல் பஞ்சாலை நிர்வாகத்தினர் இருந்து வந்தனர். இதனையடுத்து கடந்த 16 வருடங்களாக பல்வேறு கட்சியினர் மற்றும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் INTUC சங்க நிர்வாகிகளும் தொடர்ந்து பஞ்சாலை நிறுவனத்திடம் இருந்து பணக்கொடைகளை பெற முயற்சி செய்தும் எந்த பலனும் கிட்டவில்லை. பின்னர் விசிக பகுதி துணை செயலாளர் ராம்ஜி நகர் சந்திரமோகன் மற்றும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் பஞ்சாலை தொழிற்சங்கத்தின் தலைவர் ஜம்புநாதன் மற்றும் பலர் இதற்காக தொடர்ந்து போராடி வந்தனர். மேலும் இப்பிரச்சினை தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களிடம் கோரிக்கை வைத்தனர். இந்நிலையில் போராடியவர்களுக்கான பணக்கொடைகளை தற்போது தொழிலாளர்கள் பெற்றுள்ளனர். இதற்கான ஆலோசனைக் கூட்டம் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் பஞ்சாலை தொழிற்சங்கத்தின் தலைவர் ஜம்புநாதன் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ராம்ஜி நகரம் பகுதி துணை செயலாளர் சந்திரமோகன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேற்கு மாநகர மாவட்ட செயலாளர் புல்லட் லாரன்ஸ் கலந்து கொண்டார். கடந்த 16 ஆண்டுகளாக போராடி பணப்பலன்களை பெற முடியாமல் தவித்து வந்த தொழிலாளர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முயற்சியிலும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சங்கத்தின் தொடர் முயற்சியாலும் பணப்பலன் பெற்றுக் கொடுத்தது தொழிலாளர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம்.
உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,